ॐ गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। गोष्पदीकृतवारीशम् अशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम्। போன வாரம் என்ன பார்த்தோம்? ராமருடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நாரதர் சொல்ல நாம கேட்டோம். அதுக்கப்புறம் ராமாயணம் உருவான கதையை பார்த்தோம். இப்போ அடுத்து அயோத்தியா வர்ணனை. கோசலை அப்படின்னு ஒரு தேசம், ஒரு நாடு, இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேசம். அங்கதானே அயோத்தியா கோவில் கட்டியிருக்காங்க இல்லையா? அதுதான் உத்தரப்பிரதேஷ். கொஞ்சோண்டு அந்த காலத்துல பார்த்தோம்னா கொஞ்சோண்டு சத்தீஸ்கர் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் நேபாள் உள்ள போயிருக்காது, ஜஸ்ட் டச்சிங் நேபாள் அந்த வரைக்கும். அது ஒரு ஓவல் ஷேப்னு வச்சுக்கோங்களேன். உத்தரப்பிரதேஷ் பெருசா இருக்கு இல்லையா, இப்படி அகலமா இருக்கும். அப்புறம் இப்படி வரும்போது கீழே வந்து சத்தீஸ்கர், அப்புறம் மேல போகும்போது கொஞ்சம் நேரோ ஆகி கொஞ்சம் நேபாள் டச் பண்ணுது. ஓகே, மலைகள் அந்த சைடு. ஸோ அந்த கோசல தேசத்தினுடைய எல்லை பகுதியில சரையு ஆறு ஓடுறது. அயோத்தியா போனவங்க எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க இந்நேரம், அயோத்தியா விசிட் பண்ணினவெல்லாம். அந்த நதி வந்து உத்தரகண்ட்ல இருக்கிற அந்த கிளேசியர்ஸ்ல இருந்து வருது அந்த நதி. அப்புறம் கடைசியில வேற நதியோட சேர்ந்து அப்படி இப்படி போய் கங்கையில சேர்ந்துடுறது. இந்த நிலம், இந்த கோசல தேசம் இருக்கே, அந்த இடம் இருக்கே, அந்த அது சூரிய வம்சத்தை சேர்ந்த இக்ஷவாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கான சொந்தமான ஒரு நிலம். அது ரொம்ப அழகான ஒரு தேசம். டிஸ்கிரிப்ஷன்: இந்த கோசல தேசம் அதோட அழகுக்கும் மண் வளத்துக்கும் பசுமையான காடுகளுக்கும் பயிர்களோட ஏராளமான விளைச்சலுக்கும் செல்வ செழிப்புக்கும் ரொம்ப பெயர் போனது. இந்த கோசல தேசத்தை ஆண்ட சூரிய வம்ச ராஜாக்கள் அவங்களோட வீரத்துக்கும் தர்மத்துக்கும் ரொம்ப உலக புகழ் பெற்றவர்கள். கோசல நாட்டினுடைய ராஜ்தானி, கேபிட்டல் அயோத்தியா. அதை கட்டியவர் மனு. பகவத்கீதையில 4வது சாப்டர்ல கர்மயோகா பத்தி, நாட் கர்மயோகால கர்ம யோகா பத்தி அர்ஜுனர் கிட்ட கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்கச்ச சொல்லி முடிச்சப்புறம் என்ன சொல்றார்? கர்மயோகான ஈஸ்வரார்ப்பணை பத்தி பிரசாத புத்தியோட வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அத சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், கிருஷ்ணா, இந்த கர்மயோகம் நான் ஒன்னும் உனக்கு புதுசா இப்ப சொல்லி தரல, இது நான் எப்பவோ வந்து சொல்லி கொடுத்ததுதான், ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான். ஏன்னா யாருக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னா, இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தமானகம் அவ்யவயம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேன மகதா யோகோ நிஷ்ட பரந்தப அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கர்மயோகம் இருக்கே, இப்ப பகவத்கீதையில நம்ம பாக்குறது, அது பகவான் விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தது. விவஸ்வானா ஆதித்யன், சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தது. சூரிய பகவானுக்கு சொல்லி கொடுத்தது அவர் யாருக்கு சொல்லி கொடுக்கிறார்? அடுத்து தன்னுடைய மகனான மனுவுக்கு சொல்லி கொடுக்கிறார். மனு இக்ஷுவாக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் இக்ஷுவாக்கு அடுத்தடுத்து தன்னுடைய வம்சாவளியில இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. சோ இது ஒரு பரம்பரையை காட்டுறதுக்காக சொல்றார் பகவான். எதுவானாலும் ஒரு குரு முகமாக பிடிக்கணும், ஒருத்தர் முகமாக ஒரு பரம்பரையா வருதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்காக இது சொல்றாரு. ஆனா நடுவுலப்பா இந்த ஞானம் வந்து விட்டு போச்சு அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்றார். அந்த மனுதான், அந்த விவஸ்வானுடைய மகன் மனு இருக்காரே, அந்த மனு கட்டினதுதான் இந்த அயோத்தியா. அந்த வம்சத்துல வந்தவர் நம்மளுடைய ராமர். அதனாலதான் ராமருடைய வம்சத்தை வந்து நம்ம சூரிய வம்சம்னு சொல்றோம், இக்ஷவாக்கு வம்சம்னு சொல்றோம்.
இக்ஷ்வாக்கு ரொம்ப ப்ராமினன்ட் ராஜா. ஸோ அந்த பரம்பரையில ஒரு சில முக்கியமான ராஜாக்கள் இருக்காங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா. குகுத்ஸ்தகான்னு ஒருத்தர் இருக்கு, ககுஸ்தகான்னு ஒருத்தர் இருக்கு. அவரோட ஒரிஜினல் நேம் புரஞ்சன். ஸோ ராமரை வந்து காக்குத்ஸ்தகான்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வம்சத்துல இருந்து வந்தவர் அப்படின்னு. இந்த இது என்ன பேரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். என்ன இந்த பேரு வந்து வித்தியாசமா இருக்கு. ஸ்தஹா மீன்ஸ் அதில் இருப்பவர்னு அர்த்தம். சோ அது எனக்கு வந்து கொஞ்சம் நெருடித்து, என்ன இந்த பேரு அப்படின்னா, இந்த தசரதர் இந்த வம்சத்துல இருக்க ராஜாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தேவர்களோட எல்லாம் போய் தேவர்களுக்காக சகாயம் பண்ணினவர்கள் நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து என்ன பண்ணினார், ஒரு தடவை இந்திரன் இவர்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்கும்போது, நீ வந்து ஒரு புல் காளையாக வரணும், அப்படி வந்தீங்கன்னா நான் உன் மேல ஏறி நின்று அவர்களோட சண்டை போடுறேன்னு சொன்னாராம். அது எப்படி ஏறி நின்று சண்டை போட்டாரு எனக்கு தெரியல காளமாட்டு மேல. ஆனா இந்த ஹம்ப் ஆஃப் அ புல் பேர் வந்து கக்கு. ஓகே, அந்த கக்கு அது மேல நின்று யுத்தம் செய்தவர் அப்படிங்கறதுனால அவருக்கு அந்த பேர் வந்தது. அடுத்து சகர மகாராஜா, உங்களுக்கு தெரியும், அவருடைய பரம்பரையில வந்த பகீரதன் தான் கங்கைய பூமிக்கு எடுத்துன்னு வந்தவர். அப்புறம் திலீபாங்கிற பேர் 2 தடவை வரும். அவர் வந்து திலீபா 1, திலீபா 2. திலீபா 2 யாருன்னா பகீரதனுக்கு அப்புறம் வந்தவர். அவருடைய மகன் தான். அந்த திலீபனுடைய கதையில இருந்து தான் ரகுவம்சம் ஆரம்பிக்கிறது. காளிதாசர் எழுதுற ரகுவம்சம். அந்த திலீபனுக்கு பிறந்தவன் ரகு, ரகுவுக்கு பிறந்தவன் அஜன், அஜனுக்கு பிறந்தவர் தசரதர், தசரதருக்கு பிறந்தவர் ராமர் தான் இந்த பரம்பரை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல. சோ இந்த அயோத்தியா இது வந்து ஒரு ரொம்ப அழகான, மகத்தான, பிரம்மாண்டமான, அற்புதமான ஒரு நகரம். இந்த நகரத்துல மக்கள் ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்காங்க. இதோட சைஸ் என்னன்னா 12 யோஜனா நீளம். 12 யோஜனானா ஆவரேஜா 10 கிலோமீட்டர் ஒரு யோஜனா அப்படின்னு வச்சீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் நீளம். ஓகே, 74 மைல்ஸ் அண்ட் அப்ராக்சிமேட்லி, ஏன்னா இதெல்லாம் அப்ராக்சிமேட்லி தான், நாட் எக்ஸாக்ட்லி. அப்புறம் 3 யோஜனா அகலம், 30 கிலோமீட்டர்ஸ் வைடு. இந்த ஊர்ல ரோட்ஸ் வேர் ஆல் வெல் லேட், நல்லா பிளான் பண்ணி, இந்த போய் முட்டிக்கிறது, டெட் எண்டு, அந்த பக்கம் போனா திரும்ப முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எல்லாரும் எல்லா பக்கமும் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக நல்ல பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. அகலமான ராஜவீதி. அந்த ராஜவீதியில எப்பவுமே பூக்கள் தூவி நறுமண நீரால் தெளிக்கப்பட்டது. ஏன்னா அப்பெல்லாம் மண் ரோடு தான் இருக்கும் இல்லையா. இந்த மண்ணுன்னா நீங்க, அதனாலதான் அந்த வாசல் தெளிக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம்ல எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த நீர் தெளிக்க தெளிக்க அந்த ரோடு வந்து சாணியும் தேய்ச்சி தெளிச்சு போடும்போது அந்த ரோடு வந்து நல்லா படிஞ்சு தூசி பறக்காம நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியாக ராஜவீதிகள் பூக்கள்லாம் தூவி நறுமண நீரால் தெளிக்கப்பட்டது. அப்புறம் நிறைய சால மரங்கள் இருக்கிற ஊர். இந்த மரத்தை ஸ்பெஷலா மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த சால மரம் லேட்டரான் நீங்க பாத்தீங்கன்னா வாலியுடைய அந்த வதம் வரும்போது அந்த சால மரங்களை தான் அவர் வந்து ஒரே அம்பால பியர்ஸ் பண்றது. சோ இந்த சால மரங்கள் ராஜாக்களோட அசோசியேட் ஆன ஒரு மரம். நம்ம ஊர்ல வாகை மரம்னு சொல்லுவோம் இல்லையா. வாகை சூடினார், அரசன் வாகை சூடினார். அந்த வாகை மரத்து பூக்களை சூடுதல், வெற்றி பெற்ற அரசன் அந்த பூக்களை சூடுவான், அதான் வாகை சூடுறது. இந்த 2 மரமும் பார்த்தோம்னா நார்த்ல வந்து சால மரம் மாதிரி, சவுத்ல வாகை மரம், இல்லைன்னா சவுத்ல வாகை மாதிரி நார்த்ல சாலன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மரங்களுமே வந்து ரொம்ப டீப்பா இருக்கும், ரூட்ஸ் ரொம்ப ஆழமாக போகக்கூடிய வேர்களுடையது. நிறைய மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்கு. அப்புறம் மண் அரிப்பா ஆகாம பாத்துக்க கூடியது, இட் ஸ்டாப்ஸ் இரோஷன். அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனா நம்ம அரச மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு சமமானது. இன்ஃபேக்ட் அதை விட பெட்டர்னே சொல்றாங்க. ரொம்ப அப்பனா காற்று எப்படி இருந்துக்கும் யோசிச்சு பாருங்க. 2 மரத்துலயும் ஏதோ பிசுன்னு இருக்கும், பிசுன். இன்னொன்னு வந்து இந்த மரம் ஹீட் தெரியாம பாத்துக்கும், உஷ்ணம் தெரியாமல் குழுன்னு வச்சுக்கும், மண் வளத்தை காக்குறது. சோ இந்த மாதிரியான விசேஷங்களுடையது இந்த 2 மரம். இந்த 2 மரமுமே வந்து ராஜாவோட அசோசியேட் பண்ணதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா, அது ரொம்ப முக்கியமான மரங்களா இருந்திருக்கும் என்வைரன்மெண்ட்டுக்கு, அதனால அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசினல் பர்பசஸ். அதனால அது ரொம்ப ராஜாவோட கனெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அது ஒரு பெருமையாவே அந்த மரத்தை வச்சிருந்திருக்காங்க.
நீங்க டவுன் பிளானிங் எல்லாம் எவ்வளவு பாருங்களேன், மரம் கூட என்ன வைக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து அழகா வச்சிரு. இந்த ஒரு மரத்துக்கே அவன் என்னென்ன மரம் வச்சிருப்பாங்கன்னு நமக்கு ஐடியா இல்ல. அப்புறம் பலாச மரங்கள். பலாச மரங்கள் இப்பவும் இருக்கு. இந்த ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். நீங்க சடனா ஊர் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா இலைகள் இருக்காது, ஆனா ஃபுல்லா ஆரஞ்சா பூ மட்டும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி குருகுலத்துல, எங்க குருகுலத்திலயும் அந்த மரம் இருக்கு. ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் ஆரஞ்சு கலர் பூக்கள்லாம் மரம் பூரா இருக்கும் சீசன் வரும்போது. அதனால நெருப்பினுடைய ஜுவாலை போல இருக்கும். அப்புறம் அந்த பூ இந்த கிளி மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய கிளிக்கு பெரிய மூக்கு இமேஜின் பண்ணிக்கணும். ஏன்னா அது பெரிய பூ, அதனால அந்த பூ இப்படி இப்படி வளைஞ்சிருக்கும், அழகா இருக்கும் அந்த பூ. இந்த மாதிரி பலாச மரங்கள் நிறைஞ்சது. பலாச மரங்கள் இன்னொரு விசேஷம் அதோட வுட் இருக்கு இல்லையா, அந்த மரத்தினோட வுட் யாகத்துக்கு ரொம்ப விசேஷமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் தி சேக்ரெட் ட்ரீஸ் அது. அதுக்கும் மெடிசினல் வேல்யூஸ் இருக்கு. அதோட பட்டை, அதோட இலைகள், இன்ஃபேக்ட் அதோட பூக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோலி இருக்கு இல்லையா, அந்த கலர் வேணுங்கும் பொழுது அந்த பூக்களை எடுத்து அதை பாயில், அதை க்ரஷ் பண்ணி பாயில் பண்ணி அதுல இருக்கிற கலர், ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணுவாங்களாம் கலரிங்க்கு. அந்த மாதிரியான ஒரு கலர். அண்ட் ஆல்சோ அதோட ஃப்ளவர்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. அப்புறம் அந்த ஊர்ல நிறைய மாமரங்கள், மாஞ்சோலைகள் இருக்கு. மாமரம் அகெயின் இட் இஸ் கனெக்டட் டு அஃப்கோர்ஸ் மாம்பழம். அதுக்கப்புறம் அண்ட் மெடிசினல் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் யக்ஞா மரம். ஸோ இந்த மாதிரி அயோத்தியா. அந்த அயோத்தியால அமராவதியில இந்திரன் எப்படி ஆட்சி நம்ம பார்த்திருக்க மாட்டோம், ஆனா அமராவதியில இந்திரன் எப்படி இருந்தாரோ அது மாதிரி அயோத்தியால தசரதர் எல்லா வளத்தோடையும் பலத்தோடையும் தர்மத்தோடையும் ஆட்சி பண்ணினார். ஸோ இந்த அயோத்தியாவுக்கு ஒரு பெரிய வாயில் என்ட்ரி இருக்கும் இல்லையா, கேட், அது பெரிய பெருசு. அப்புறம் இந்த டவுன் பிளானிங்ல இந்த கடை சந்தை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஊருக்கு சென்டர்ல. அப்போ மக்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் சென்டருக்கு வர்ற மாதிரி, அதாவது ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போற மாதிரி இல்லாம எல்லாருமே சென்டருக்கு வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல எல்லா விதமான ஆயுதங்கள், யந்திரங்கள் இதெல்லாம் தயாரிக்கிற கூடங்கள் அவங்களே அதை தயாரிக்கிறாங்க. ஏன்னா அது ஹெட் குவார்டர்ஸ் இல்ல, ராஜ்தானி இல்லையா, அங்கதானே இருக்கும் மிலிட்ரி எல்லாமே. ஸோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க அங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சித்திர வேலைக்காரர்கள் நிறைந்த ஊர், ஆர்டிசன்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென், மண்பாண்டங்கள் பண்றது, பின்னல் மாதிரி பண்றது, கூடைகள் பண்றது. அந்த காலத்துல எல்லாமே இயற்கையாவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அது போக உங்களுக்கு இரும்பு பாத்திரம் அது எல்லாமே பண்றது, வீவிங், ஸ்கல்ப்டிங் எல்லாமே அதுக்கான ஆட்கள்லாம் அங்க எப்பவுமே இருப்பாங்க. ஸோ கைவினை பொருட்கள் செய்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அழகான மாளிகைகளுடன் கூடியது. ஸோ அந்த மாளிகைகள் அழகு என்னன்னா அதோட டிசைன் அழகு, ஆர்கிடெக்டும் ரொம்ப அழகானது. இந்த மாளிகைகள்ல எல்லாம் அந்த வாசமுள்ள பூக்கள், கொடி பாடு. இப்பனா நம்மள வீடு வாசல்ல ஒரு இது போட்டு அதுல முல்லை கொடி எல்லாம் படர விடுறாங்க இல்லையா செவுத்துல, அதுல எல்லாம் அந்த மாதிரியே அவங்களும் கொடிகளை படர்ந்து வச்சிருக்காங்க. அது போக சதாக்னிங்கிற பீரங்கிகள் கொண்டது அயோத்தியா. இந்த சத்தம்னா உங்களுக்கு தெரியும், 100. சத அக்னினா பீரங்கில அந்த அக்னி இது போடுவாங்க இல்லையா, ஒவ்வொன்னா போட்டு போட்டு தானே பீரங்கி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பீரங்கில 100 போடலாம். ஓகே, 100. அந்த மாதிரி 100 பீரங்கிகள் கொண்டது அயோத்தியா. அவ்வளவு ஸ்ட்ராங் அவங்களோட மிலிட்ரி. அப்புறம் பாட்டு பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, கதை சொல்றவங்க, இவங்க எல்லாருமே எல்லா பக்கமும் இருந்தாங்க. அது போக நாட்டியம் ஆடுறவங்க மட்டும் கிடையாது, நாட்டியம் கத்துக்கிறவங்க, பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம லேர்னிங் ஆல்சோ அண்ட் டீச்சிங் ஆல்சோ வாஸ் தேர். ஊரெல்லாம் விதவிதமான கலர் பிளாக்ஸ் அங்கங்க அலங்காரத்துக்காக, நாட் லைக் அவர் பார்ட்டி பிளாக்ஸ், அலங்காரத்துக்கு அழகான பிளாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ரிக்ரியேஷனுக்கு கார்டன்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ரகுவம்சத்துலயும் அந்த கார்டன்ஸ் எல்லாம் நிறைய டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. நம்ம நாகேஸ்வர ராவ் பார்க் ஒண்ணுதான் நமக்கு சென்னையில, அது ஒண்ணுதான், சிவனே ஒண்ணுன்னு கண்ணே கண்ணன்னு அது ஒண்ணுதான் இருக்கு. பட் அந்த மாதிரி பல பெரிய பெரிய கார்டன்ஸ், அப்புறம் மாஞ்சோலைகள். ஸோ இந்த கோட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, என்ன பண்ணினாலும் அந்த கோட்டையை உடைச்சிட்டு யாராலையும் உள்ள வரவே முடியாது, அத்தனை ஸ்ட்ராங் ஆனது.
இன்ஃபேக்ட் அதனால்தான் அந்த ஊருக்கு பேரே அயோத்தியா. அயோத்தியா மீன்ஸ் இன்வின்சிபிள், நோபடி கேன், யுத்தத்தால் யாராலையும் அதை கான்கர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அயோத்தியா. இந்த ஊர்ல நிறைய யானைகள், குதிரைகள். இந்த யானையில நடந்து வந்தா ஒரு மலையே நடந்து வர்ற மாதிரியான பெரிய, அத்தனை பெரிய யானை. அந்த யானைகள்ல பல ஜாதி இருக்கு. அதுல ஸ்பெஷல் ஜாதிகள் மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்திருக்காங்க. பசுக்கள் நிறைய. அப்கோர்ஸ் அந்த காலத்துல சொத்துனாலே பசுக்கள் தான் மெயின். எவ்வளவு பசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட ரிச்னஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. ஸோ பால், தயிர், வெண்ணெய், மோர் அதெல்லாம் வீட்டுக்கும் யாகத்துக்கும் தேவைப்பட்டதெல்லாம் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அப்புறம் ஒட்டகங்களும் கழுதைகளும் டிரான்ஸ்போர்டேஷனுக்காக வச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல எப்பவுமே இந்த கப்பம் கட்டுற சிற்றரசர்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் பல தேசத்துல இருந்து வந்த வியாபாரிகள் வந்து அங்க வணிகம் பண்றாங்க. ரத்தனம், வைரம், பவழம், முத்து இந்த மாதிரியான வியாபாரிகள் நிறைய பேரு. அங்கங்க பெரிய மாளிகைகள். அந்த மாளிகைகள்னா 7 ஸ்டோரிடு பில்டிங் அப்படிங்கிறாங்க. 7 ஸ்டோரிடா இருக்கிற மாளிகைகள் அண்ட் பர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் இன் ரோஸ். இந்த கச்சா முச்சான்னு ஒரு ரோ நேரோவா அப்புறம் அப்படி கோணன்லா அந்த மாதிரிலாம் இல்லாம பர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் இன் ரோஸ். அப்புறம் அந்த மாளிகைகள் எல்லாம் அலங்காரத்துக்கு ரத்தன கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது அலங்காரத்துக்கு. இந்த மாதிரி நிறைய மாடி வீடுகளும் இருந்தன. இந்த கோட்டை இதுல வந்து அடுத்தடுத்து ஸ்லோகத்துல அடுத்தடுத்து வந்து அங்கங்க மாத்தி மாத்தி தான் சொல்லி, முதல்ல கோட்டையை பத்தி சொன்னாங்க, கோட்டை வாயில் சொன்னாங்க. இப்ப அந்த கோட்டை வாயிலுக்கு ஸ்ட்ராங் கேட்ஸ் இருக்கு அண்ட் அகழியும் இருந்தது. ஆனா அதுல கிராக்கடைல்ஸ் எல்லாம் இல்ல, சினிமால பாக்குற மாதிரி அகழி இருந்தது. அப்புறம் அந்த பூமி வந்து சமமான பூமி. அயோத்தியா சமமான பூமி, நிறைய வீடுகள் இருந்தது. சமமான பூமினா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது உத்தமமான மனிதர்களால் நிறைந்தது. அகழி அப்படின்னா அந்த தண்ணி ரொப்பி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த கோட்டைக்கு வெளியில இந்த ஒரு சுல்ல வாட்டர் மோட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. அது மாதிரி ரொப்பி வைக்கிற எஸ் மோட்ஸ். உத்தமமான மனிதர்களால் நிறைந்தது. பீப்புள் வித் அவுட்ஸ்டாண்டிங் மாரல் கேரக்டர், ஆனஸ்டி, ஜெனராசிட்டி, கரேஜ், டிக்னிட்டி, செல்ஃப்லெஸ்னஸ் எல்லாமே உடையவர்கள். தர்மத்தை நிலைநாட்டும் பண்டிதர்களும் வீரர்களும் நிறைந்த ஊர் அயோத்தியா. நோ கிரைம்ஸ் அட் ஆல், 0 கிரைம்ஸ். செந்நெல் அரிசி நிறைய விளையிற இடம். இன்னைக்கு நம்ம ரெட் ரைஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி இன்னைக்கு படிக்கிறோம். அன்னைக்கு செந்நெல்லே நிறைய சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தண்ணி எப்படி இருந்ததுன்னா தெள்ள தெளிவான தண்ணி. நீர் வந்து கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்குமா, அவ்வளவு ஸ்வீட்டா. இந்த நீங்க வந்து இந்த பானதீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு ஒரு இடம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. அது வந்து அங்க இருந்துதான் மேல இருந்துதான் ஃபர்ஸ்ட் தாமிரபரணி தண்ணி உற்பத்தி ஆகிற இடம். இப்போ அங்க போக விடுறது இல்ல. அங்க வந்து ஒரு தடவை நாங்க அப்பெல்லாம் அடிக்கடி போயிட்டு இருந்தோம். அங்க போய் அந்த தண்ணிய அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குடிக்கும் போது தண்ணி உள்ள போகும் தெரியாம, குடிக்கணும்னு கூட இல்ல, அது உள்ள போகும்போது சக்கரை தண்ணி மாதிரி இந்த மாதிரிதான். இப்ப இதை படிக்கும் போது நமக்கு அதுதான் ஞாபகம் வருது, அப்பா தண்ணிக்கு கூட இவ்வளவு டேஸ்டா அப்படின்னு. அவ்வளவு இனிப்பான தண்ணி. தானியங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க ஊர்ல. அது போக அந்த ஊர்ல எப்பவுமே வீணை, மத்தளம், மிருதங்கம் இந்த மாதிரியான வாத்தியங்களோட இசை அப்பப்போ கேட்டுட்டு இருக்கோம். குபேரனுக்கும் யமதர்மராஜனுக்கும் தேவர்களுக்கும் இவன் பிரம்மாவுக்கும் கூட இப்படி ஒரு அழகான பட்டணம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரியான ஒரு அழகான ஊர் அயோத்தியா. வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லாம உள்ளேயும் அழகா கட்டப்பட்ட வீடுகள். இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்திருக்கு. அவங்க ஃபர்னிச்சர்ஸ் டெஃபினெட்லி அழகா இருந்திருக்கும். அண்ட் ஹவுசஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி கன்ஸ்ட்ரக்டட். எந்த இடமும் வேஸ்ட் ஆகாத மாதிரி அது போட்டிருக்காங்க. அதுல யூட்டிலிட்டி வந்து யோசிச்சு வேஸ்ட் ஆகாம எல்லாமே ஊரே அந்த மாதிரிதான் கட்டி இருந்திருக்காங்க. அப்புறம் அஸ்திர வித்தையில தேர்ச்சி பெற்றவர்கள், சஸ்திர வித்தையில தேர்ச்சி பெற்றவர்கள். அஸ்திர வித்யானா, அஸ்திரம்னா கையில இருந்து இப்படி த்ரோ பண்றோம்ல அது அஸ்திரம். சஸ்திரம்னா கையில வச்சுட்டு சண்டை போடுறோம்ல அது சஸ்திரம். சோ இந்த மாதிரி அஸ்திர வித்யை, சஸ்திர வித்யில தேர்ச்சி பெற்றவர்கள். இவங்களோட பலம் எப்படிப்பட்ட பலம் அப்படின்னா, கொழுத்த சிங்கம், நல்லா கர்ஜிக்கிற சிங்கம், சும்மா சாதாரண இந்த டொமஸ்டிகேட்டட் சிங்கம் இல்ல, துபாயில எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே அந்த மாதிரி இல்ல. காட்டு சிங்கம், கொழுத்த சிங்கம், புலி, காட்டு பன்னி
இதுங்களெல்லாம் தைரியமாக கொல்லக்கூடியவர்கள், பயம் இல்லாமல். இதெல்லாம் காட்டு பண்ணிலாம் பயங்கரமா இருக்கும், கிட்ட போக முடியாது. ஸ்போர்ட்ஸ்க்காக இல்ல, in order to protect the people and also to take care of balance the animal population in the forest. So அது வெப்பன்ஸாலையும் கொல்லுவாங்களாம், கைகளாலையும் கொல்லுவாங்களாம், சண்டை போட்டு. நினைச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் வந்து அத்தனை தைரியம், அத்தனை பலம். நிறைய மகாரத்தர்கள் கொண்டது அயோத்தியா. thousands of மகாரத்தர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மகாரத்தர்கள் யாருன்னா, ரதா அப்படின்னா ஒரு ஆள் 5000 வாரியர்ஸோட சண்டை போடக்கூடிய திறமை உடையவன் ரத்தன், அவனுக்கு பேரு. So single handedly he can handle 5000 warriors. அதிரதான்னா single handedly he can handle 12 rathas. 12 rathasனா 12 into 5000, 60,000 warriors he can handle. மகாரத்தன்னா 12 அதிரதர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடியவன். தட் இஸ் 7,20,000 வாரியர்ஸ். ஓகே, அர்ஜுனா, பீஷ்மா, அந்த மாதிரி, கர்ணா, அந்த மாதிரி மகாரத்தர்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாக்டான எனக்கு தெரியாது, பட் லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நாட் நெசசரிலி கில்லிங் தெம், பட் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் தெம், அந்த மாதிரி. இவர்களுடைய தர்மம் எப்படி இருந்ததுன்னா, எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்னா நமக்கு வந்து ஒருத்தனை சீண்டி பாக்குறது, தோத்து போறவனை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் தோணும். சோ இவங்க தனித்து இருப்பவனை கொல்ல மாட்டார்கள். அதாவது யுத்தத்துல சொல்றேன். அப்புறம் ஆயுதம் எடுத்துட்டு வந்து ஆயுதம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவனையும் கொல்ல மாட்டாங்க. இல்ல பயந்து ஓடுறான் இல்லையா, அவர்களையும் கொல்ல மாட்டார்கள். சோ தாக்கவும் மாட்டார்கள், கொல்லவும் மாட்டார்கள். இந்த அயோத்தியால எப்பவும் யாகங்கள், ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அங்க வாழ்ந்த அந்தணர்கள் அறிவிலையும் கட்டுப்பாட்டிலையும் ரிஷிகளுக்கு சமமானவர்களாக இருந்த அந்தணர்கள். வேத கோஷம் எப்பவுமே கேட்கலாம் அயோத்தியால. வேதமும் வேத அங்கங்களும் எப்பவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பொழுதுபோக்குறவங்க கிடையாது. இது எப்பவுமே அத்தியனம் பண்றது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ வேத அங்கம் அப்படின்னா ஷடங்கம், 6 ஷட் அங்கங்கள். வேதத்துக்கு 6 அங்கங்கள் உண்டு. முதல்ல வந்து சிக்ஷா. சிக்ஷாங்கிறது ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பை பத்தி சொல்றது. க, 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 க அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த உச்சரிப்புகள் எப்படி பண்ணணும். அப்புறம் சம்ஸ்கிருதத்துல வந்து ச, ஷ, ஷ 3 இருக்கு. மற்ற லாங்குவேஜ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல அந்த வித்தியாசம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஷா இல்லைன்னு ஷா தான் சொல்லிடுவாங்க. ச, ஷ, ஷ இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கணும், எப்படி பிரயத்தனம் பண்ணணும், எப்படி பண்ணினா எந்த ஒரு வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படி எல்லாம் சொல்றது சிக்ஷா. அதை படிக்கிறது, அது ரூல்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம். அப்புறம் நிருக்தம். நிருக்தம்ங்கிறது ஒரு வார்த்தையுடைய ரூட். சம்ஸ்கிருதத்துல தாத்து உண்டு, தாத்துனா ரூட். அந்த ரூட்ல இருந்து, அந்த ரூட்டுக்கு ஒரு மீனிங் உண்டு, அந்த மீனிங்கை வச்சுதான் வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு வார்த்தையான ரூட் என்ன அப்படின்னு படிக்கிறது நிருக்தம், எட்டிமாலஜி. உதாரணத்துக்கு தர்மா அப்படின்னு எடுத்துக்கோமே, தர்மாத்துக்கு வந்து ரூட் வந்து திரு தாத்து. ஸோ திரு தாத்துக்கு மீனிங், அது வந்து தாத்து பாட்டான்னு ஒண்ணு இருக்கும், அதுலயே எல்லா ரூட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திருல தாத்துல இருந்து வந்ததுதான் தர்மா. இந்த திரு தாத்துக்கு மீனிங் என்னன்னா சப்போர்ட்டிங், மெயின்டைனிங், அப்ஹோல்டிங், தாங்குதல், தாங்குதல், அந்த மாதிரி மீனிங். ஸோ இதுல இருந்து தர்மாங்கிற சொல் வந்திருக்கு. அப்போ தர்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாற்றையும் தாங்குவது தர்மம் தான். தர்மா இஸ் தட் விச் சப்போர்ட்ஸ் திஸ் பூமி அண்ட் த ஹியூமன் லைஃப். அதுதான் தர்மாங்கிறது, அதான் ஃபவுண்டேஷன். ஸோ தர்மா மீன்ஸ் தட் விச் சப்போர்ட்ஸ். இந்த உலகத்தையே நிறுத்தி தாங்கிறது வந்து தர்மம் தான். தர்மோ பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொல்றோம். தர்மம் வேற, பகவான் வேற இல்ல. ஸோ தர்மத்தின்படி வாழறோம்னா ஈஸ்வரனுடைய நியத்திப்படி வாழறோம். ஈஸ்வரனுடைய வாழற மாதிரி தர்மத்தின்படி வாழறவன். தர்மஹ சர்வம் திருதம் தஸ்மாத் தர்மாத் பரம் ந வித்யதே அப்படின்னா என்ன? தர்மஹ சர்வம் திருதம், தர்மம் தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது. அதனால் தஸ்மாத் தர்மாத் பரம் ந வித்யதே, தர்மத்தை விட பெரிது எதுவும் இல்லவே இல்லை.
இன்னொரு கோட் இருக்கு, விஸ்வசிய கதிஹேது தர்மா. இந்த உலகம் இயங்குவது, கதினா மூமெண்ட், இந்த உலகம் இயங்குவது தர்மத்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு நீங்க பாப்புலரா கேட்டிருப்பீங்க, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு ஒண்ணு கேட்டிருப்பீங்க. அதோட ஃபுல் வேர்ஸ் என்னன்னா, தர்மஹ ஏவ ஹதோ ஹந்தி. அதாவது தர்மம் ஹதஹா, தர்மம் அழிக்கப்பட்டால் அது அழித்தவனை அழித்து விடும். ஹந்தி, அழித்தவனை அழித்து விடும். அப்புறம் ஹதஹா தர்ம, அழிக்கப்பட்ட தர்மம் என்ன பண்ணும்னா, அது அழித்தவனை அழித்து விடும். அழிக்கப்பட்ட தர்மம் அழித்தவனை அழித்து விடும். ஆனா ரக்ஷதி ரக்ஷதா, ரக்ஷிதா, ரட்சிக்கப்பட்ட தர்மம் ரட்சித்தவனை ரட்சிக்கும். ரட்சித்த தர்மம் அதாவது காப்பாற்றப்பட்ட தர்மம் காப்பாற்றியவனை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. சோ அப்படின்னா என்ன, தர்மம்னு ஒண்ணு தனியா இல்ல. என்ன தர்மம் காப்பாத்தணும்னா, நான் தர்மத்தை காப்பாத்தினால்தான் உலகத்துல தர்மம் இருக்கும். தர்மம்னு ஒரு பொருளாக இருந்தா பூட்டி வைக்கலாம், அது பொருள் இல்லையே. தர்மம் என்னை சார்ந்து தானே இருக்கு. அப்ப என்னை சார்ந்து இருக்கிற, என்னையும் உங்களையும் சார்ந்து இருக்கின்ற தர்மம். சோ அதனால்தான் நம்ம தர்மிய கொண்டுட்டா தர்மமும் போயிடும்பாங்க. தர்மத்தின்படி வாழ்பவனை அழித்து விட்டோமானால் தர்மமும் அழிந்து விடும். தஸ்மாத் தர்மஹ ந ஹந்தவ்யஹ, அதனால் தர்மத்தை அழிக்க கூடாது, தர்மத்தை நிலைநாட்டுவது நம்மளுடைய கடமை. சோ நம்மை அழிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் அழிந்து போகாமல் நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம தர்மத்தை காப்பாத்தணுங்கிற அர்த்தம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நிருத்தம்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரம்னு ஒரு தாத்து இருக்கு. ரம், ரம் அப்படின்னா ஆனந்தப்படுதல், மகிழ்தல், விளையாடுதல் அப்படிங்கிற மீனிங் எல்லாம் அது இருக்கு. இந்த ரம் தாத்துல இருந்து வந்ததுதான் ராம. ராமாங்கிற நாமம் இருக்கு இல்லையா, அது ரம் தாத்துல இருந்து வந்தது. அப்போ ராமாக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு இது வருது. எவரிடத்தில் எல்லோரும் மகிழ்ந்து ரமிக்கிறார்களோ, ராமரிடத்தில் நம்ம எல்லோரும் மகிழ்ந்து ரமித்திருக்கிறோம் இல்லையா, ஆனந்தமாக லயித்திருக்கிறோம், அவர் ராமர். இது ஒரு மீனிங். ஓகே, யார் தன் பக்தரிடத்தில் ரமித்து அவர்களோட ஹிருதயத்திலிருந்து ரமித்து சந்தோஷமாக இருக்கிறாரோ அவர் ராமர். சோ நாமளும் ராமர்கிட்ட லயித்திருக்கிறோம், ராமரும் நம்ம இடத்துல ஆனந்தமாக இருக்கிறார் பக்தனிடத்தில். அது ரெண்டு பக்கம், ரெண்டு பாரியும் சொல்லலாம். அவர் ராமா, தட் இஸ் ராமா. அடுத்து த்ருன்னு ஒரு தாத்து, அதுக்கும் மீனிங் சொல்றேன். த்ரு அப்படின்னா தாண்டுதல். அந்த தாத்துக்கு மீனிங் தாண்டுதல், மிதத்தல், நீந்துதல். ஓகே, டு ஸ்விம், டு ஃப்ளோட் அண்ட் கிராஸ் ஓவர். இந்த த்ருல இருந்து வந்ததுதான் தாரக, தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தாரக. ராமநாம தாரகம் அப்படின்னா ராமநாமம் தாரக மந்திரம்னு சொல்றோம். இப்போ தாரக மந்திரம்னா நம்மளை சம்சாரத்தை கடக்க வைக்கின்ற மந்திரம். சம்சாரம் என்னும் கடலை நீந்தி அக்கறைக்கு மோட்சத்தை அடைவதற்கான ஒரே உபாயம் ராமநாம மந்திரம் தான் தாரக மந்திரம். முக்கியமான மூணையும் சொல்லிட்டேன். தர்மம் என்ன, ராமோ தர்மம், ராமானாலே தர்மம்னு சொல்றோம் இல்லையா. ராமர் வேற தர்மம் வேற இல்ல. தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ராமரை பார்த்தா போறோம்னு சொல்றோம். அதனால தர்மத்தையும் சொல்லிட்டேன், ராமாவும் சொல்லிட்டேன், தாரகமும் சொல்லிட்டேன். மூணுமே இந்த எட்டிமாலஜி இதுல வந்திருக்கு. சோ ராமநாம தாரகம் சதா பஜோரே. அப்புறம் நிருத்தம் இன்க்ளூட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் ஆஃப் அ வேர்ட். ஒன்னும் எட்டிமாலஜி எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பாக்குறது. இன்னொன்னு ஒரு வேர்டினுடைய பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சொல்லுக்கு சில சமயம் பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தம் கான்டெக்சுவலி என்னன்னு நம்ம பார்த்து கத்துக்கணும். இப்போ கோட்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கோட்டி, கோட்டினா என்ன, கவுண்டிங். ஒரு கோடிப்பா அப்படிங்கிறோம், ஒரு கோடி, 100 கோடி அப்படிங்கிறோம். கவுண்டிங், கவுண்டிங் மீனிங் கோட்டிக்கு இருக்கு. யூஸ்வலி பண விஷயம் இல்லைன்னா நம்பர்ஸ் அப்படின்னு. சூரிய கோட்டி சமப்பிரபா சொல்றோம் இல்லையா, சூரிய கோட்டி சமப்பிரபா, கோட்டி சூரியனுடைய, கோட்டி சூரியர்கள் இருந்தா என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த பிரகாசத்தை உடையவர்.
அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து கோட்டி அப்படிங்கிறது தனுஷ் கோட்டின்னு சொல்றோம். அப்போ டிப்புங்கிற மீனிங்ல வந்து வருது கோட்டி அப்படிங்கிற வேர்டு. இல்லைன்னா லாஸ்ட் கோடி வீடுன்னு சொல்றோம்ல, கோடி வீடுப்பா அப்படிங்கிறோம் லாஸ்ட். இல்லைன்னா கீழே, இப்போ மேல இருந்து கீழே சொன்னாலும் கீழே இருந்து மேல சொன்னாலும் டிப்பு, இல்லைன்னா பாட்டம், ரெண்டையும் சொல்றது. இன்னொன்னு வந்து வர்க்கம், கேட்டகரி, வகை. இப்போ இந்த கோட்டிக்கு இத்தனை மீனிங் இருக்கும்போது 33 தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இட்ஸ் நாட் 33 crores as counting, 33 வர்க்கம். அதன 11 ருத்ரர்கள், எனக்கு மறந்து போச்சு. மொத்தமே 33 பேர் தான், புரிஞ்சுதா? 33 தேவதைகள் தான். அது வந்து கோட்டி. இந்த கோட்டிங்கிறது என்ன கான்டெக்ட்ல வந்திருக்கு, என்ன அந்த இடத்துல நம்ம என்ன மீனிங்ல எடுத்துக்கணும் அப்படின்னு படிக்கிறது. அடுத்து வியாக்கரணம். வியாக்கரணம் கிராமர் ஆஃப்கோர்ஸ். அப்புறம் கல்பாங்கிறது ரிச்சுவல் ப்ரொசீஜர்ஸ். ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ பண்ணோம்னா அதுக்கு ப்ரொசீஜர் உண்டு. எப்படி பண்ணணும், எத்தனை செங்கல் வைக்கணும், என்ன ஷேப்ல வைக்கணும், என்ன ஆர்டர்ல வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கல்பா ப்ரொசீஜர்ஸ். என்னென்ன சாமகிரிகள்லாம் வேணும் ஒரு ஹோமத்துக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றது கல்பா. இதுல வந்து ஸ்ரௌத, கிருஹ்ய, தர்மா அப்படின்னு 3 இருக்கு. ஸ்ரௌத சூத்ராஸ், கிருஹ்ய சூத்ராஸ் அண்ட் தர்ம சூத்ராஸ் அப்படின்னு இருக்கு. எல்லாமே செய்முறையை பத்தி சொல்றது. ஸ்ரௌத்த சூத்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரௌத்தம்னா ஸ்ருதியிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். ஸ்ருதினா என்ன? ஸ்ருதி, வேதத்துக்கு ஸ்ருதின்னு ஒரு பேர் இருக்கு. காதால் ஸ்ருதம், ஸ்ரோத்ரம், காதுக்கு வந்து ஸ்ரோத்ரம்னு பேரு. சோ காதால் கேட்டு கேட்டு வந்ததால ஸ்ருதின்னு பேரு. அந்த ஸ்ருதியிலிருந்து வந்தது ஸ்ரௌத்த, கேட்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஸ்ரௌத்த சூத்ராஸ்னா கேட்கப்பட்ட, ஸ்ருதி வேதத்திலிருந்து கேட்கப்பட்ட ஸ்ரௌத்திர சூத்ராஸ். இது வந்து பொது, இதுல சொல்லப்பட்ட யாகங்கள்லாம் பொது, மழைக்காக, சொசைட்டிக்காக, பப்ளிக்குக்காக, எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி. மழை அதிகமாக இருந்தாலும் குறைக்க சொல்லணும், மழையே இல்லைனாலும் மழை கேட்கணும். அதே மாதிரி வியாதி வந்ததுன்னா வியாதி போக்குறதுக்கு, இப்போ கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய மட்டாதிபதிகள்லாம் யாகங்கள்லாம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். மாதிரி எல்லாரும் ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு அப்படின்னு. ஸோ வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஹெல்தியா, ஜென்ரலா ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அப்புறம் விவசாயம் நல்லா இருக்கணும், அப்புறம் எதிரிகள் நம்ம கிட்ட இருந்து, அவங்க கிட்ட இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், நம்ம வந்து அவங்கள விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதெல்லாம் யாகங்கள். இது வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா இதுக்கு ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி, நிறைய விஷயங்கள் ஜாஸ்தி. அப்புறம் அக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்னிஹோத்திரமும் வந்து ஸ்ரௌத்தம் தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் சொல்றேன், நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தட், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அப்புறம் கிருஹ்ய சூத்ராஸ். கிருஹ்யம்ங்கிறது வீட்டுல பண்ற விசேஷங்கள் இருக்கும் இல்லையா, சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவோம். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோனயனம், ஜாத கர்மா, நாமகரணம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் அந்தியஷ்டி வரைக்கும். இதெல்லாம் வந்து கிருஹ்ய, வீடுகள்ல நம்ம பண்ணுகின்ற சில ரிச்சுவல்ஸ். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு போனா அதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. யாரு? 4 மாச குழந்தை, பிறந்த 4 மாசம் உள்ளே இருக்கும். அப்புறம் 4 மாசம் குழந்தைய வெளியில அழைச்சின்னு போய் முதல்ல வெயிலுக்கு காட்டுவாங்க, சூரிய பகவானுக்கு காட்டுவாங்களாம். இந்த சூரிய பகவானுக்கு காட்டுறதுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு, அது 4th மந்த்ல சன்லைட் படுறதுக்காக. அப்புறம் ஸ்ராதம், கிரகப்பிரவேசம், இதெல்லாம் இருக்கு. கிரகப்பிரவேசம், நிறைய பேர் அது கிரகப்பிரவேசம்ன்றாங்க. இந்த வீடுகள்ல கிரகப்பிரவேசத்துக்கு போறேன்னா, எங்க போறேன்னா கிரகப்பிரவேசத்துக்கு. எந்த கிரகத்துக்கு? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க கிரகத்துக்கு எல்லாம் போற? எந்த கிரகத்துக்கு? மங்கள கிரகத்துக்கா, புத கிரகத்துக்காங்கிற மாதிரி. கிரகம் வேற கிரகம் வேற, அது மிக்ஸ் பண்ணிக்க கூடாது நம்ம சொல்லும் போது. சோ கிரக அப்படின்னா வீடு, கிரகம்னா நவகிரகங்கள் சொல்றோம் இல்லையா, அது. அது போக நமக்கு பஞ்சமகா யஜ்ஞங்கள் இருக்கு, நித்தியமா பண்ண வேண்டியது பஞ்சமகா யஜ்ஞங்கள். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்து இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஹோமம் தர்ப்பணம்னு அதுல வந்துடும். பட் இதை நம்மளும் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து ஹோம தர்ப்பணத்துக்கு அதிகாரம் இல்லையோ, ஹோம தர்ப்பணம் இல்லாமல் அதை பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, எதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சமகா யஜ்ஞம்ங்கிறது, நான் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, தேவர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய
நன்றி கடன் ஒண்ணு இருக்கு. எக்ஸ்பிரஸிங் அவர் கிராட்டிடியூட் டு தி தேவாஸ் அந்த பஞ்சபூதாஸ். அந்த கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றது தான் பஞ்சமகா யஜ்ஞம். தேவ யஜ்ஞம் முதல் வந்து தேவ யஜ்ஞம், தேவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. ஸோ அக்னி, வாயு, வர்ணன் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ டெய்லியா நம்ம எப்படி தேவர்களுக்கு நம்ம கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னா, நித்திய பூஜைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டெய்லி நித்திய பூஜை பண்றோம். நித்திய பூஜை பண்ணும்போது இந்த தேவர்களும் பகவானும் வேற வேற கிடையாது. இந்த தைத்திரிய உபநிஷத்துல அழகா சொல்லியிருப்பாங்க, தே ஆர் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. தேவர்களும் பகவானும் ஒண்ணுதான். அதனால அந்த தேவர்களுக்கு அந்த கிருத்தஜதாவை அப்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் தெம். சுவாமிக்கு விளக்கேற்றும் போதே அவங்களே நினைச்சுட்டு விளக்கேத்திக்கிறது ஒரு நன்றி. அப்புறம் ரிஷி யஜ்ஞம்ங்கிறது இதிகாச புராணங்களை படிக்கிறது, அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறது. ஏன்னா அந்த ஞானம் நமக்கு இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்காது. அப்புறம் யோகாலாம் இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க. யோகா பதஞ்சலி யோக சுத்திரத்தை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பதஞ்சலி மகரிஷிக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு பண்றது ஆரோக்கியத்துக்கு. அப்புறம் நித்தியம் படிக்கிறோம் இல்லையா? இதிகாச புராணங்கள், உபநிஷதங்கள் எல்லாம் படிக்கிறோம். அதுவே வந்து ரிஷி யஜ்ஞம் தான். அது போக நீங்க மந்திர தீட்சை வாங்கியிருந்தேன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் யாரு ரிஷின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரிஷிக்கு கிராட்டிடியூட் தெரிவிக்கிறது. அப்புறம் அடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பித்ரு யஜ்ஞம் தான் அமாவாசைக்கு பண்றது. ஏன்னா பித்திருக்களுக்கு வந்து நம்மளுடைய ஒரு மாசம் ஒரு நாள் அவங்களுக்கு. அதனால 12 மாசம்னா நம்மளோட ஒரு வருஷம்ங்கிறது அவங்களுக்கு 12 நாளைக்கு சமம். அதனாலதான் நம்ம இந்த காரியம் பண்ணும்போது கூட 12 நாள் காரியம் பண்ணிட்டு 13வது நாள் வந்து சுபஸ்வீகரணம்னு சொல்றோம். ஏன்னா அந்த 12 நாள் ஒரு வருஷம் முடிஞ்ச மாதிரி கணக்கு, அந்த தீட்டு முடிஞ்ச மாதிரி கணக்கு. அதனால அமாவாசை பித்திருக்களுக்காக ஏதாவது பண்றது. யூஸ்வலி தர்ப்பணம்னு ஜென்ஸ் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் இல்லாம இருக்கலாம், சிஸ்டர்ஸ் மட்டும் இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவுக்கு பண்ணணும், இல்ல நம்ம கூட பிறந்தவங்க யாரோ தவறி போயிட்டாங்க அவங்களுக்கு பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு மனசுல வேதனை இருந்தா கூட ஒன்னும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாவனை ரொம்ப முக்கியம். அவங்கள நினைச்சுட்டு நீங்க யாருக்காவது தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா பசுவுக்கு கவு ஃபீடிங், பசுவுக்கு நீங்க ஏதாவது புல்லோ பழமோ வாங்கி கொடுக்கலாம். அதுவும் அதுக்கு சமமானதுதான். இதை அது ரீப்ளேஸ் பண்ணதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது மாதிரி இருக்கு. ஸோ இயர்லி ஸ்ரார்த்தம் விடாம பண்றது, இதெல்லாம் ரொம்ப. இயர்லி ஸ்ரார்த்தம் கூட என்னால பண்ண முடியலன்னா அரிசி பருப்பாவது வாங்கி தரலாம். அந்த மாதிரி அதெல்லாம் பண்றது நம்ம கடமை. நம்ம பித்திருக்களுக்கு நன்றியுடன் இருப்பது நம்மளுடைய கடமை. we have to be grateful to them. ஏன்னா எல்லாருமே பித்திருக்கள்னு ஆனப்புறம் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க, யாருமே நம்ம மேல வன்மம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் பூத யஜ்ஞாங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற அதர் லிவிங் பீயிங்ஸ் இருக்குல்ல, மனுஷர்கள் தவிர காக்கா, குருவி, பூனை, அணில், அது மாதிரி எல்லாம் இருக்கே, மரம், செடி, கொடிகள், அதுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கறது, பீங் கிரேட்ஃபுல். ஏன்னா அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க நமக்கு, நம்ம வாழறதுக்கு. மனுஷ யஜ்ஞம்ங்கிறது we are supposed to feed at least one person before having food. அது ஒரு தர்மசாஸ்திரமே இருக்கு. ஸோ நம்மளால அது முடியலன்னா கூட எப்போ முடியறதோ யாருக்காவது ஏதோ வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் இஸ் கம்பல்சரி ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இந்த சூத்ராஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம, கல்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்தது. அதுல தர்ம சூத்ராஸ்ன்னு இருக்கு. தர்ம சூத்ராஸ்னா அதுலதான் வந்து இந்த பியூரிஃபிகேஷன் செரிமனிஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்நானம், எப்ப ஸ்நானம் பண்ணணும், எப்ப குளிக்கணும், எப்படி குளிக்கணும், என்னென்ன மாதிரியான தீட்டு இருந்தா எப்படி குளிக்கணும், என்னென்ன மாதிரி விசேஷங்களுக்கு எப்படி குளிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அதுல என்னெல்லாம் பார்த்திருக்கோம். சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், கல்பம் ஆச்சா. அடுத்து வந்து சந்தஸ்ங்கிறது ஒரு மீட்டர். நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் வால்மீகி மகரிஷி வாயிலிருந்து வந்தது வந்து ஸ்லோகா ரூபமா வந்தது, அனுஷ்டுப் சந்தஸ். அனுஷ்டுப் அந்த மாதிரி திருஷ்டுப் இருக்கு, காயத்ரி இருக்கு, ஜெகதி இருக்கு. அனுஷ்டுப்னா ஒரு 4 பாதம், ஒவ்வொரு பாதத்திலயும் 8. திருஷ்டுப்னா 4 பாதம், ஒவ்வொரு பாதத்திலயும் 11.
அப்புறம் காயத்ரி அப்கோர்ஸ் 3 பாதம் நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும் காயத்ரி மந்திரம் 3 பாதம் அண்ட் 8 ஒவ்வொரு பாதத்திலையும் 8 இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு மீட்டருக்கும். ஏன் இந்த வேதாங்க சந்தஸ் படிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வேத பாடசாலையில பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீட்டர்ல வந்து அவங்க பைஹார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவங்க அத்தியனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் பண்ணியாச்சே, அதுக்கு ஒரு மீட்டர் வேற ஏற்கனவே இருக்கே, மீட்டர்ல தானே இருக்கு, எதுக்காக மீட்டர் தனியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து நீங்க யாராவது இயற்றணும் அப்படின்னா மீட்டர் தெரிஞ்சு இயற்றணும். ரெண்டாவது வந்து மீட்டர் கரெக்டா தெரிஞ்சாதான் எங்கேயாவது ஒரு இது மிஸ் பண்ணினா அது அந்த மீட்டர்ல அது ஃபிட் ஆகாது. ஒரு வார்த்தை எதையாவது மிஸ் பண்ணிட்டோம்னா, இல்லையே இங்க ஒண்ணு குறையறது அப்படின்னு தோணும், தெரியும், டக்குன்னு தெரியும். அதனால இந்த மீட்டர் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜோதிஷம் அடுத்தது அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி. ஷடங்கத்துல கடைசியா ஜோதிஷம் இருக்கு. அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி எல்லாம் எதுக்காக படிக்கிறோம்னா, இந்த சிருஷ்டில இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ரிதம் இருக்கு. ஓகே, ஒரு the way it functions. ஓகே, அதோடு நம்மளும் சிங்க்ரனைஸ் ஆகி இருந்தோமானால் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுலபமா இருக்கும், கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கறதுனால அதுக்கு நல்ல நேரம் பார்க்கறது, நல்ல காலம் பார்க்கறது, அதெல்லாம் அனுகூலமா இருக்கிறதுக்காக சொல்றது ஜோதிஷம் இதெல்லாம். இப்ப சாதாரணமா மார்கழி, இப்பதானே மார்கழி முடிஞ்சிருக்கு. சோ மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய ஏர்லி மார்னிங், தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். நான் தேவர்களுக்கு உத்தராயணம்ங்கிறது பகல், தட்சிணாயம்ங்கிறது நைட். உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான். இது வந்து இந்த மார்கழி தேவர்களுக்கு ஏர்லி மார்னிங். அதுவும் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த்ல எல்லாமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற டைம், எல்லாம் குளிரு, எதுவும் பெருசா வளராது, ஒரு மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி இருக்கும். அது வந்து ஒரு துளிர் கிளிர்லாம் எதுவும் இல்லாம இருக்கிற இலையும் விழுந்து போயிருக்கும். சோ இந்த இந்த டைம் வந்து ஆன்மீகமா இருக்கணும், ஜபம் தியானத்துல நான் டைம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தமமான டைம். ஏன்னா அந்த ஹோல் காஸ்மிக் இது வந்து நமக்கு அனுகூலமா இருக்கிற டைம் அந்த நேரத்துல. அதனால்தான் அந்த நேரத்துல மார்கழி மாசம் கல்யாணம் வச்சுக்காத அது வச்சுக்காதன்னு சொல்றதுக்கு காரணம், அது கெட்ட மாசம்ங்கிறதுக்கு அந்த மகா உத்தமமான மாசம் ஃபார் ஸ்பிரிச்சுவல் குரோத், ஆன்மீகமா இருக்கிறதுக்கு. ஓகே, அதை பத்தி பேசினா நிறைய பேசும். அதனால மார்கழியில லௌகீக விவகாரங்கள் அதிகமாக கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணுமானால் நமக்கு அது அனுகூலமாக இருக்கும். அப்படிங்கறதுனால மார்கழிக்கு உத்தமமான ஒரு டைம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வரதான் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ற மகர சங்கராந்தி. சோ எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். திருப்பி சொல்லாதீங்க, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சோ சங்கராந்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப இந்த மகர சங்கராந்திங்கிறது என்ன, தனுர் ராசில இருந்து சூரியன் மகர ராசிக்கு போறது. சம்யக் கிராந்தி. கிராந்தினா அது வந்து மூவ்மெண்ட் சொல்றது. சோ சங்கராந்தினா நிறைய பேர் அந்த சங்கராந்தின்னு சொல்லிடுவாங்க. அது சங்கரருக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது. சம்யக் அழகாக, பர்ஃபெக்ட்லி இட் மூவ்ஸ், தி கோர்ஸ் இஸ் சேஞ்சிங். நம்ம சூரியனுடைய கோர்ஸ் மாறும், அதுதான் சங்கராந்தி. மங்களகரமான ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு அர்த்தம் டுவர்ட்ஸ் உத்தராயணம். அதான் உத்தராயணம், நார்த் நோக்கி பயணமாறுது. இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இதுதான், டீட்டெயிலா சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, அந்த மைக்ரோ காசம் அண்ட் மேக்ரோ காசம் அதோட அந்த சிங்க்ரனைசேஷன், அதுக்காக இது சொல்லப்பட்டது. அண்டமும் பிண்டமும் சொல்றோம்ல, இந்த பிண்டம் வந்து அண்டத்தோட சேர்ந்து போகும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக, மைண்டும் நல்லா இருக்கும், பாடியும் நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பிராணா ஆல்சோ இஸ் டிஃபரெண்ட் இல்ல, அந்த சீசன்ல நம்ம பிராணாவும் வித்தியாசமாக இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி லெவல் வித்தியாசமாக இருக்கும். இந்த மார்கழி வின்டர் டைம்ல வெயில் கம்மி, குளிர் ஜாஸ்தி,
அந்த நேரத்துல கிடைக்கிற காய்கறிகள்லாம் கூட வித்தியாசமான காய்கறிகள், பழங்கள். சோ இந்த அதனாலதான் இந்த சீசனலா கிடைக்கிறத சாப்பிடுங்கன்னு சொல்றது. ஏன்னா அந்த சீசனலா கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கறதுனால அது சொல்றது. எனவே இப்ப எங்க இருந்தோம்? அயோத்தியால எப்பவும் வேத கோஷம் இருக்கும், வேதமும் வேத அங்கங்களும் எப்பவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அயோத்தியாவை தலைநகரமாக வச்சுண்டு மகா தேஜஸ்வியான தசரத மகாராஜா நட்சத்திரங்களுக்கு இடையே சந்திரன் எப்படி பிரகாசமா அழகா இருக்காரோ அது போல அயோத்தியா கோசல தேசத்துல சந்திரனை போல இருந்து ஆட்சி செய்து வந்தார் தசரத மகாராஜா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அவங்களோட டவுன் பிளானிங் பார்த்தோம், ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு, செலக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை. வாட்டருங்கும் போது நதிகளையும் பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். பாண்ட், லேக் இதெல்லாமே அஃப்கோர்ஸ் இன்க்ளூடட் வாட்டர்னு சொல்லும் போது. இதுலயே வாபி கூப்ப தட்டாக்கம்னு இருக்கு. வாபி அப்படின்னா குளம், கூப்பம்ங்கிறது டீப் வெல் சொல்லுவோம். அந்த காலத்துல நம்ம ராஜஸ்தான் எல்லாம் பார்த்திருக்கோம், ஒரு பெரிய வெல் இருக்கும், அல்ல படிக்கட்டானா வச்சு இறங்கி போயிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் தட்டாகம்ங்கிறது ஆர்டிபிஷியல் லேக். இதெல்லாமே எந்த ஒரு தேசமானாலும் இருக்கணும், அது பாதுகாக்கணும். அப்புறம் ட்ரேட் நல்லா இருந்திருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பார்த்தோம். ஃபினான்ஷியலி ஆல்சோ தேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். நிறைய யானைகள், குதிரைகள். யானை குதிரைன்னா சேரியட்ஸ் இருந்திருக்கும், அதை மெயின்டெனன்ஸ் இருந்திருக்கும். எத்தனை யானைகள், எத்தனை குதிரைகள், எத்தனை சாப்பாடு, அதுக்கு சப்ளை பண்றதுக்கே அவங்க நிறைய வளர்த்திருப்பாங்க. சுகர் கேனு அது இதெல்லாம் வளர்த்திருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அது அந்த சோ அந்த நோ ஸ்பேஸ் வாஸ் வேஸ்டட்னு ஒரு மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க இல்லையா. அப்போ அதோட நீளம் அகலம் போட்டுட்டாங்க. அந்த நீள அகலத்துக்குள்ள இத்தனை கிலோமீட்டருக்குள்ள இத்தனை யானைகள், ரதங்கள், குதிரைகள், அப்புறம் அந்த காலாட்படைகள், அப்புறம் 100, 1000 பீரங்கிகள் எத்தனையும் வைக்கணும்னா அவங்க எவ்வளவு பிளான் பண்ணிருக்கணும். அவ்வளவு அழகா அந்த டவுன் பிளானிங் இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல பட்டறைகள்லாம் இருந்திருக்கு. எல்லாமே நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படியாக 23 ஸ்லோகங்கள் கொண்ட 5வது சர்க்கம் முடிவடைந்தது. சரியா? அப்புறம் 6வது சர்க்கத்துக்கு போவோம். 6வது சர்க்கம் தசரத சக்கரவர்த்தியுடைய ராஜ்ய பரிபாலனம் வர்ணனை. சோ முதல்ல தசரதரை பத்தி பார்ப்போம். தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம், இப்படியாக இருக்கின்ற அந்த அயோத்தியாபுரியில் வேதவித், வேதங்களை நன்று கற்றவர் தசரதர். சர்வவித்னா ஒரு ராஜாவுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணுமோ அத்தனை சப்ஜெக்ட்ஸும் அதை பத்தின ஞானம் உடையவர். எல்லோரையும் வசப்படுத்துபவர், தன் வசத்தில் வைத்திருப்பவர். பின்வரும் காரியங்களை முன்பே யூகித்து அறிபவர், தீர்க்கதர்ஷி. மகா தேஜஸ் உடையவர். நகர ஜனங்களுக்கும் கிராம ஜனங்களுக்கும் சமமாக எல்லாருமே அவர் மேல சமமா பிரியம் வைத்திருந்தார்கள். சில சமயம் என்ன ஆகும், ஊர்ல டவுன்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி, கிராமத்துல இருக்கிறவங்க இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நகர ஜனங்கள் கிராம ஜனங்கள் 2 பேருக்கும் பிரியமானவர். இக்ஷுவாக்கு வம்சத்துல உண்டானவர்களுக்குள் தர்மத்தில் ஆசக்தி, ஈடுபாடு உடையவர். அந்த வம்சத்துல வந்தவர்களே அதிகமான ஈடுபாடு உடையவர் அப்படின்னு அவரை புகழறாங்க. அதுக்காக மத்தவங்களுக்கு கம்மின்னு இல்ல, இவரை பத்தி வசதி சொல்லும் போது அவரை பத்தி வசதி சொல்றோம். நிறைய யாகங்கள் செய்பவர், தர்மத்தில் ஈடுபாடு உடையவர், எல்லாரையும் தன் வசத்துல அடக்கி ஆளுகின்றவர், மகா முனிவர்களுக்கு ஒப்பான ராஜ ரிஷி. அவ்வளவு படித்தவர், அவ்வளவு இந்திரிய நிகிரகம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை அற்புதமான ஒரு, எல்லா ராஜாக்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க அந்த வம்சத்துல. 3 உலகங்களில் புகழ்பெற்ற சதுரங்க சேனைகள் உடையவர். சதுரங்க சேனைன்னா ரதகஜ அஸ்வ பத்தி அப்படின்னு இருக்கு. ரத்தம்னா சேரியட்ஸ், கஜம்னா ஆஃப்கோர்ஸ் யானைகள், அஸ்வ குதிரைகள் படை, பத்தினா இந்த இன்ஃபென்ட்ரி காலாட்படைகள்னு சொல்றோம் இல்லையா அவங்க. இதனாலும் சதுரங்க படைகள் உடையவர். சத்துருக்களை நாசம் பண்ணுபவர், பண்ணக்கூடியவர், பண்ணுகின்ற சக்தி உடையவர். நண்பர்களோடு கூடினவர், பார்ட்டி பண்றதுக்காக இல்ல, நண்பரோடு கூடியவர்கள்னா
அவருக்கு அனுகூலமானவர்கள் தன்னுடன் எப்பவுமே வைத்துக் கொண்டிருப்பவர், அடக்கப்பட்ட இந்திரியங்களை உடையவர், நிறைய தனம் உள்ளவர், இந்திரனுக்கும் குபேரனுக்கும் ஒப்பான வெல்த் உடையவர், தனம் அவ்வளவு தனம் உடையவர். தஸ்யாம் அயோத்தியாபுரியாம் வசன் ராஜா தசரதா லோகஸ்ய பரிரக்ஷிதா. அந்த அயோத்தியாவில் வாழ்ந்து கொண்டு வசித்துக் கொண்டு லோகத்தை ரட்சித்தார். சோ இந்த இடத்துல லோகம்னா நீங்க அந்த பூலோகம் அந்த மாதிரி லோகம் கிடையாது. லோகாங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு, இந்த மீனிங்கும் இருக்கு. இன்னொன்னு வந்து ஜனங்கள், ஜனங்கள் அண்ட் மற்ற உயிரினங்கள், அந்த அதுவும் லோகாதான். எப்படி ரட்சித்தார் அப்படின்னா, மகா தேஜாக மனுஹு யதா ததா ஜகத் அபாலயத். எப்படி மகா தேஜஸ்வியான மனு சக்கரவர்த்தி இந்த உலகத்தை காப்பாற்றி கொண்டிருந்தாரோ அது போல ததா இந்த அயோத்தியாவில் வசித்துக் கொண்டு உலகத்தை ரட்சித்தார், கோஷல தேசத்தை ரட்சித்தார். உலகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தசரத மகாராஜா இந்திரனுக்கும் சகாயம் பண்ணியிருக்காரு இல்லையா, அசுரர்களை கொல்ல வெல்ல எல்லாத்துக்கும். அதனால அப்படின்னு சொல்லலாம். சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வேற வந்திருக்கு. நம்ம சொல்றோம்ல 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன் 5 டைமென்ஷன் இன்ட்ரெஸ்டெல்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களாம். அந்த 5 டைமென்ஷன்ல இருந்து அவங்க 3 டைமென்ஷனுக்கு பாக்குறாரு. 5 டைமென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு 3 டைமென்ஷனோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. 3 டைமென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா பண்ண முடியாது நம்மளால. ஈவன் தேவதாஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, ஆனா நம்மளால நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியல. they are always there. இது வந்து சொர்க்கத்துக்கு அர்ஜுனனும் போயிட்டு வந்திருக்கான், அர்ஜுனன் தங்கிட்டு வேற வந்திருக்கார். how they went, லைக் போயிட்டு சர்வசாதாரணமா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சகர மகாராஜா பார்த்தோம்னா பாத்தாள லோகத்துக்கு அந்த குதிரையை தேடிட்டு போயிட்டு வந்திருக்கார் சகர மகாராஜா. ரகுவம்சத்துல ரகுவை பத்தி சொல்லும் போது காளிதாசர் சொல்றாரு, ஒரு சிஷ்யன் வந்து தன் குருவுக்கு தட்சிணை கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி ரகு மகாராஜா கிட்ட வந்து கேட்பாரு. இந்த ரகு மகாராஜா அப்பதான் எல்லாம் தானம் எல்லாம் பண்ணிட்டு அவர் கேட்கிற வெல்த் கொடுக்கறதுக்கு அவர் கையில இல்ல, அவரோட ட்ரெஷரியில கோஷத்துல. அப்போ அவர் ரெடியா இருக்கார். காலையில முடிஞ்சோன்னு போய் குபேர பட்டணத்துல போய் யக்ஷலோகம், அந்த யக்ஷலோகத்துல போய் குபேரர்கிட்ட இருந்து தான் அதை எடுத்துன்னு வரணும்னு பிளான் பண்ணி ரெடியா இருக்கும்போது குபேரரே பயந்து அவருடைய ட்ரெஷரிய ஃபில் பண்ணிடுறார். அந்த மாதிரியான மகாராஜா ரகு மகாராஜா. அடுத்து தசரதர் வந்து சத்தியத்தில் ஊக்கம் கொண்டவர், தர்மார்த்த காமங்களை நாடுகின்றவர். தர்ம அர்த்த காமம் அதாவது நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு. அர்த்த காமங்கள்ல தர்மத்தின்படி எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணினவர். இந்திரனால் அமராவதி எப்படி ரட்சிக்கப்பட்டதோ ஆளப்பட்டதோ அது போல இந்த அழகான அயோத்தியாவை தசரதர் ரட்சித்தார். தஸ்மின் புரே, அந்த சிறந்த பட்டணத்தில் அழகான இந்த அயோத்தியாவில் நரகா கிருஷ்டாக, மனிதர்கள் சந்தோஷமுடையவர்கள், தர்மாத்மானகா ரொம்ப தர்மத்தின்படி வாழ்ந்தவர்கள், பகுஷுதாக பல சாஸ்திரங்களை அறிந்தவர்கள். இந்த இடத்துல சாஸ்திரங்கள்னா நம்ம வந்து அர்த்த சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், கணித சாஸ்திரம், மேத்தமேட்டிக்ஸ கூட கணித சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. சோ அது போக நிறைய நம்மலாம் என்னென்ன படிக்கிறோமோ ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து படித்தவர்கள். ஸ்வைஸ்வைஹி தனைஹி துஷ்டாக, தங்கள் தங்கள் பொருளை கொண்டு திருப்தி அடைந்தவர்கள். அலுப்தாக பேராசையற்றவர்கள். சத்தியவாதினாக உண்மையை பேசுபவர்கள். அல்ப சன்னிச்சயங்கிறது கொஞ்சமா தான் இருக்குப்பா வெல்த் அப்படின்னு சொல்றோம்னு யாரும் கிடையாது. எல்லாருக்குமே நிறைய அல்ப வெல்த்ன்னு இல்லை, எல்லார்ட்டையும் நிறைய வெல்த் இருந்திருக்கு. அப்புறம் தர்மார்த்த காமத்தை பர்சியூ பண்ணும்போது இதுல நான் தோத்துட்டேன், இதனால அடைய முடியல அப்படின்னு சொல்றவன் ஒருத்தன் கூட இல்லையா. அவன் என்ன பர்சியூ பண்றானோ அது ஃபுல்லா அதை அடைந்தவன். திருப்தியாக வாழ்ந்தவர்கள். பசு, குதிரை, தனம், தானியம் இவை இல்லாதவன் யாரும் இல்லை, ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. குடும்பம் இல்லாதவன் ஒருத்தன் கூட கிடையாது. பேராசை உடையவன் இல்லை, கஞ்சன் இல்லை, குடும்பத்தை கவனிக்காதவன் இல்லை. அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுத்துறேன், துன்பப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றவன் யாருமே இல்லை. கொடுமைக்காரன் யாரும் இல்லை. பண்டிதன் அல்லாதவன் இல்லை, எல்லோருமே படித்தவர்கள்.
வேதத்தை மறுப்பவன் இல்லை, நாஸ்திகன் இல்லை, வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்படின்னு ஒருத்தனும் இல்லை. எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் தர்மத்தை கடைபிடித்தவர்களாக இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். எல்லோருமே செல்ஃப் கண்ட்ரோல்டு, யாருமே லூஸ் கேரக்டர் ஒரு ஏனோ தானோன்னு இருக்கிறவங்க இல்ல. நல்ல சீலம் உடையவர்கள், நல்ல கான்டக்ட், குட் கான்டக்ட் அண்ட் பிஹேவியர் உடையவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள். உதிதாக அப்புறம் மகரிஷிகள், மகர்ஷயோ அமலாக, மகர்ஷிகளை போல சுத்தமானவர்கள், கபடமில்லாதவர்கள். அமலாகனா பியோர், பியோர் லைக் மகரிஷிஸ். ராயல் ஃபேமிலிஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, தோடு அணியாதவன் இல்லை. இது ராயல் ஃபேமிலிஸ பத்தி சொல்றது. தோடு அணியாதவன் இல்லை, மாலை கார்லாண்ட் போடாதவன் இல்லை, போகம் இல்லாதவன் இல்லை. ஏதாவது நல்ல எல்லாம் போகியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பர்ஃப்யூம் அப்ளை பண்ணாதவன் இல்லை, வாசனை திரவியங்கள். அழுக்காக யாரும் இல்லை. அதாவது இந்த இடத்துல அழுக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எண்ணெய் தேய்த்து குளித்து சுத்தமாக இருத்தல்னு சொல்றோம்ல, அது அந்த மாதிரி இருந்தவர்கள். அப்புறம் நன்றாக திருப்தியாக சாப்பிடாதவன் கிடையாது, திருப்தியா சாப்பிட்டிருக்காங்க. தானம் அதாத்தான் கொடுக்காதவன் யாரும் இல்லை, எல்லோருக்கும் கொடுப்பவர்கள். அப்புறம் தோல் வளைகளையும் ஹாரங்களையும் போட்டுக் கொள்ளாதவன் இல்லை. இது க்ஷத்திரியர்களுக்கு இந்த தோல் வளை ஹாரம் எல்லாம் இருக்கும்ல, க்ஷத்திரியர்கள் போட்டுக்கொள்ளாதவர்கள் இல்லை. கையில கங்கணம் இருக்கு இல்லையா, ஹேண்ட் ஆர்னமெண்ட், அது போடாதவன் இல்லை. தன்னடக்கம் புலனடக்கம் இல்லாதவன் இல்லை. அடுத்து அந்தணர்கள் பத்தி சொல்றாரு. எப்பவுமே அக்னிஹோத்திரம் உபாசனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அக்னி காரியம் இல்லாதவர்கள் கிடையாது, யஜ்ஞம் பண்ணாதவன் கிடையாது. அல்பமா இருக்கிறதுன்னு சொல்றேன், ஏன்னா பிராமணர்களும் தானம் கொடுக்கணும். சோ அந்த மாதிரி அல்பமாக இருப்பவர்கள் யாரும் கிடையாது. மீன் மைண்டட் பீப்புள் வேர் நாட் தேர். அது போக திருடன் கிடையாது. தஸ்கரகா, தஸ்கராங்கிறது கத்திய வச்சு சொல்லுவாங்களா, ராபர்னு சொல்லுவாங்களா, அது தஸ்கரகா. கலப்பு திருமணம் கிடையாது. பிராமணர்கள் எப்போதும் தங்கள் காரியத்தில் மூழ்கி இருந்தார்கள், ஜிதேந்திரியர்களாக இருந்தார்கள், ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் சென்சஸ். அதாவது தான அத்தியன ஷீலர்கள், எப்பவுமே தானம் தருவதும் அத்தியனம் பண்ணுவதிலும் சிறந்தவர்கள். பிராமணர்கள் எப்பவுமே தானம் வாங்கி கொள்ளலாம். சோ தானம் கொடுத்தால் வாங்கலாமே தவிர கேட்டு வாங்கக்கூடாது. சோ அந்த மாதிரி குணமுடையவர்கள். வித் ரெஸ்பெக்ட் டு ரிசீவிங் சேரிட்டி தே won't ask. அப்புறம் என்ன, பிராமணர்களுக்கு 3 கடமை உண்டு. படித்தல், சொல்லித்தருதல், யஜ்ஞம் பண்ணுதல், யஜ்ஞம் செய்வித்தல், அதுக்கப்புறம் தானம் வாங்குதல், தானம் கொடுத்தல். இது சரிவர செய்து கொண்டிருந்தார்கள். பொய் பேச்சு கிடையாது. அதிகம் படிக்காதவன் இல்லை அப்படின்னு அந்த ஊர்ல. பொறாமை உடையவன் இல்லை, அதாவது குறை கண்டுபிடிக்கிறது, மட்டம் தட்டுறது, அந்த மாதிரி யாரும் இல்லை. ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்ய திறமை இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தனும் இல்லை. அடுத்து பண்டிதன் அல்லாதவன் இல்லை. இது மறுபடியும் பிராமின்ஸ குடிக்கிறது. அந்த சிட்டில ஷடங்கங்கள் படிக்காதவன், எல்லாருமே படிச்சிருக்காங்க. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ். இது அகெயின் ஐ திங்க் இட் கனெக்ட்ஸ் டு த பிராமின் கம்யூனிட்டி. அப்புறம் விரதம் இல்லாதவன் இல்லை. விரதம்னா அந்த ரிலிஜியஸ் விரதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அந்தந்த வர்ணத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பிரேக் பண்ணாதவன் யாரும் கிடையாது. ஆயிரக்கணக்கில் தானம் தராதவன் இல்லை. ஏன்னா ஒரு பிராமணன் தனக்கு இம்மீடியட் யூஸ்க்கு என்ன வேணுமோ அதுதான் வச்சுக்கணும், மித்தச்செல்லாம் தானமா கொடுத்துடணும், சேர்த்து வைக்க கூடாது, அக்யூமுலேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா அக்யூமுலேஷன் ஒண்ணு இருந்ததுன்னா கவனம் எல்லாம் மெயின்டெனன்ஸ்ல போயிடுங்கிறதுனால பிராமன் இஸ் நாட் சப்போஸ் டு அக்யூமுலேட் எனிதிங், ஹி இஸ் சப்போஸ் டு கிவ் இட் அவே. அதனால அந்த மாதிரி நிறைய கொடுப்பவர்கள். அப்புறம் உடல் மனம், பிசிக்கலி அண்ட் மென்டலி நோபடி வாஸ் வீக், எவ்ரிபடி வாஸ் ஸ்ட்ராங். க்ஷிப்த சித்தகா, அதாவது மனசு அமைதி இல்லாம செதறிய மனசுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்திரம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்லை. வியதிதகா,
அதாவது டிஸ்ட்ரெஸ், அச்சம், மன உளைச்சல் இருப்பவன் ஒருத்தனும் இல்லை. சொத்தில்லாத ஆணோ பெண்ணோ ரெண்டுமே, நாரி வா நரகா வா இல்லை. டிஃபார்மிட்டிஸ் இல்லை, ஊனங்கள் இல்லை. விகாரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல, அது இல்லை. எனக்கு தெரியும் கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. ராஜா மேல பக்தி இல்லாதவன் இல்லை. அப்புறம் என்ன, ராஜா மேல நிறைய மரியாதையும் லவ் அண்ட் ரெவரன்ஸ் மகாராஜா மேல வச்சிருந்தாங்க. நன்றி உள்ளவர்கள் எல்லோருமே, நன்றி இல்லாதவன் யாரும் இல்லை. அள்ளி தருபவர்கள். ஷூரா, அகைன் இட் ரெஃபர்ஸ் டு க்ஷத்ரியாஸ். வீரம், தைரியம், ஆற்றல் உள்ளவர்கள் எல்லோருமே. விக்ரமஹ சயுதாக. அப்புறம் தீர்காயுஷு, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுமே தீர்காயுசா எதுன்னு சொல்றோம்னா, தீர்காயுஷ்னா 100 வருஷம். 100 வருஷம் ஹெல்தியா வாழ்ந்தவர்கள். எப்பொழுதும் குழந்தைகள், பேர குழந்தைகள், மனைவிகள், கணவன்மார்களோடு இருந்தவர்கள். மனைவிகள் கணவன்மார்கள் மீன்ஸ் குரூப்ல, ஓகே, நாட் தட் தே ஹேட் மெனி வைஃப்ஸ், அப்படி இல்லை. குழந்தைகள், பேர குழந்தைகளோட எல்லாரும் அவங்கவுங்க மனைவியோட அவங்கவுங்க கணவனோட இருந்தவர்கள். சத்தியத்தையும் தர்மத்தையும் நல்ல முறையில் பின்பற்றியவர்கள். இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே, நிறையவே இருக்கு. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். 1 hour ஆயிடுத்து இப்பவே. So we'll continue in the next class. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.